சொல்லிட்டு உடனே திரும்ப பேசாதீங்க. அரசு கிட்ட நீங்க என்ன இழப்பீடு கேக்குறீங்க? 2006 வன உரிமை சட்டத்தின்படி எங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதை கொடுங்க. 2006 வன உரிமை சட்டத்துல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? எங்களுக்கு உரிமை இருக்கல. என்ன உரிமை? தலைமுறை வாழ்ந்திருக்கோம், 4 தலைமுறை அங்கதான் இருந்திருக்கோம். நான் பிறந்ததே அங்கதான், பிறந்த சர்டிபிகேட் அங்கதான் இருக்கு. சரிங்க, 2006 வன சட்டம் என்ன சொல்லுது? யாருக்கு உரிமை தருது? 4 தலைமுறையா எஸ்டேட்ல வந்து நீங்க லேபரா இருந்தீங்கன்றதுக்காக எஸ்டேட் ஜமீன்தார் இருக்கல. நாங்க இங்க வந்து தாத்தா வந்துட்டாருங்க. ஜமீன்தாருங்க இருக்கல, ஜமீன்தார் தான் எங்க தாத்தாவை கூட்டிட்டு வந்ததுங்க. நான் ஜமீன்தார் இருக்கல, எங்க தாத்தா எங்க இருக்காரு. சரிங்க, ஜமீன் இடம் தான். அதுக்குள்ள ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? ரெக்கார்ட்ஸ் இருக்கு சார். 3 தலைமுறை 4 தலைமுறை வந்திருக்கோம், பிறந்ததங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட் எங்கள்கிட்ட இருக்கு. ஏன் இருக்கு? பிறந்த சர்டிபிகேட் உங்களுக்கு பிறந்த சர்டிபிகேட் எல்லாருக்குமே அங்கதான் இருக்கு. நீங்க திடீர்னு இங்க போக கூடாது அப்படின்னு மறைச்சீங்கன்னா அதுக்கு வந்து சட்டப்படி தப்பு. நீங்க சட்டப்படி என்ன உண்டா நோட்டீஸ் விட்டுங்க. மேல வந்து எங்க வீட்டுல வந்து எல்லாரும் வீட்டுல வந்து நீங்க இடத்த வீட காலி பண்ணுங்க அப்படின்னு நீங்க நோட்டீஸ் விட்டுங்க. அதுக்கப்புறம் நாங்க சட்டப்படி நாங்க பாத்துக்கிடுவோம். நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாம இருக்க போறது கிடையாதுங்க. சரிங்களா, நீங்க கேக்குறது எல்லாமே தப்பு, நீங்க பேசுறது எல்லாமே தப்பு தான். படி உங்களுக்கு உரிமை கிடையாது. உரிமை வந்து நாங்க கொடுக்க முடியாது. சரிங்களா, நீங்க தொழிலாளிகள் பேசுறது தப்பு. நீங்க வந்துட்டு ஜெனரலைஸ் பண்ண கூடாதுங்க. அவருக்கு பேசுற பாயிண்ட்ஸ் தப்பு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா, சும்மா நீங்க சொல்லிட்டு உடனே திரும்ப பேசாதீங்க. மாஞ்சோலை செல்லும் வழியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் வனத்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வனசங்கர் வழங்கி கேட்கலாம். வனசங்கர், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். தீபிகா, வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு வனத்துறை காவல் சோதனை சாவடி பகுதியில் மாஞ்சோலைக்கு சென்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் பேருந்தில் இவர்கள் சென்றனர். அப்பொழுது அந்த பேருந்தில் ஏறி யார் யார் செல்கிறார்கள் என கண்காணித்து செக் செய்த வனத்துறை அதிகாரிகளுக்கு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. மாஞ்சோலை பகுதியில் சென்று வாழ்வதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலும் வன சட்டங்களின் அடிப்படையிலும் யாருக்கும் உரிமை இல்லை என வனத்துறை தரப்பு அதிகாரிகள் கூறிய நிலையில் பல தலைமுறைகளாக அங்கு வாழ்ந்து வரும் தொழிலாளர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அந்த பேருந்திலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உரிமை போராட்டத்தில் வெடித்த காரசாட்ட விவாதம் என்றே கூறலாம். வனத்துறை சார்பில் பேசிய அதிகாரிகள் 2006 வன உரிமை சட்டத்தின்படி மாஞ்சோலையில் வசிப்பதற்கு அங்கு ஏற்கனவே பணியாற்றிய மக்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என கூறுங்கள் என ஆவேசமாக கேள்வி எழுப்பினர். அதற்கு அங்கே அந்த பேருந்தில் வந்த மாஞ்சோலை பகுதியை சேர்ந்தவர்கள் பதிலளிக்கும் போது 2006 வனச்சட்டத்தின் அடிப்படையில் பழங்குடி மக்களுக்கு மட்டும்தான் அங்கே வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது என சொல்ல இயலாது. நாங்களும் 4 தலைமுறையாக அங்கு இருக்கிறோம். 4 தலைமுறையாக எஸ்டேட்டில் லேபராக இருந்துள்ளோம். எனவே எங்களுக்கும் அங்கே இருப்பதற்கு உரிமை உள்ளது என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பிறகு வனத்துறை அதிகாரிகளிடம் பேசிய அந்த வனத்துறை மாஞ்சோலை பகுதி மக்கள், நாங்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டுமானால் நாங்கள் தற்போது வசிக்கும் பகுதிகளில் எங்கள் வீடுகளில் வந்து வனத்துறை சார்பில் அறிவிக்கையை ஒட்டிவிட்டு சென்றீர்கள் என்றால்தான் நாங்கள் ஏதேனும் அதற்கு ஏற்றாற்போல் நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் என கூறினர். அப்பொழுது கூறிய வனத்துறை அதிகாரி, வன உரிமை சட்டத்தின்படி பழங்குடியின மக்கள் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டொல்லர்ஸ் பிரிவில் தான் அது வரும், வனச்சட்டம் அதைத்தான் சொல்கிறது என வாதிட்டனர். இதற்கு பதிலளித்து இவர்களும் பேருந்தில் மாஞ்சோலைக்கு சென்றவர்களும் பதிலளிக்க கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நாங்கள் தலைமுறையாக வாழ்ந்து வரும் வீடுகளுக்கு வந்து நீங்கள் வாழக்கூடாது என சொல்ல வேண்டும் என்றால் முறையாக நோட்டீஸ் கொடுங்கள், அதை விடுத்து வாய் வார்த்தையாக வெளியே போங்கள் என்று சொன்னால் நாங்கள் எப்படி ஏற்க முடியும்? எங்களை பாதுகாக்க வேண்டியதே வனத்துறை தான் என தொழிலாளர்கள் கொந்தளித்தனர். பின்னர் நேற்று நடந்த அதே விஷயம் போலவே இவர்கள் அனைவரையும் மாஞ்சோலை பகுதிக்கு செல்ல பேருந்தில் செல்வதற்காக வனத்துறை அதிகாரிகள் அனுமதித்தனர். ஆனால் அவர்களது துரதிருஷ்டம், அந்த பேருந்து 30க்கும் மேற்பட்டோர் சென்ற மலைப்பகுதியில் சென்ற பேருந்து மாஞ்சோலையை சென்று அடைவதற்கு முன்பாகவே அரசு பேருந்தில் பழுது ஏற்பட்டு அந்த வாகனம் நடுக்காட்டில் தற்போது நிற்கிறது. இதுவே தற்போது நமக்கு கிடைத்திருக்கும் தகவல். மீண்டும் இங்கிருந்து மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்து அவர்கள் அனைவரையும் சமவெளி பகுதிக்கு கூட்டு வரும் முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பதாகவும் போக்குவரத்து துறை சார்பில் தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மாஞ்சோலை பகுதிகளில் யாரும் வாழ்வதற்கு உரிமை இல்லை என்றாலும் கூட அதை முறையாக அறிவிக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் தொடர் கோரிக்கையாக இருக்கிறது. தீபிகா.